God, seriously, thank you. Thank you. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் பிக் பாஸ் நிகழ்ச்சி ஆரம்பத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்க்க பிடிக்கல. கடந்த சீசன் மாதிரி இந்த சீசன் இல்ல. சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆனவங்களை எல்லாம் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ள எடுத்துட்டு இருக்காங்க. இதனால இந்த நிகழ்ச்சி பார்க்கவே பிடிக்கலன்னு பலரும் சகட்டு மணிக்கு கமெண்ட் செஞ்சுட்டு இருந்தாலும் ஒரு சிலர் இந்த நிகழ்ச்சியில எதுக்கு வந்தாங்கன்னு தெரியன்னு எல்லாம் சொன்னாங்க. அதுலயும் குறிப்பா இன்ஸ்டா ரீல்ஸ் வீடியோ போட்டு ஃபேமஸான வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் எதுக்கே இந்த நிகழ்ச்சிகளை அனுப்புனீங்க, அவருக்கு சுத்தமா விளையாட தெரியல, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் நான் நல்லா சிவாஜி மாதிரி நடிப்பேன்னு தற்பெருமை பேசிட்டு இருக்காரு, இவர் இந்த நிகழ்ச்சிக்கு சரியான ஆள் இல்லைன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதையெல்லாம் முறியடிக்கும் விதமா திவாகர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தனக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்கை சரியா செஞ்சுட்டு வந்தாரு. ஆனாலும் இவர் அங்க இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட ஓவரா வளைஞ்சு பேசுறத எல்லாரும் பார்த்திருப்பீங்க. பத்தாவதுக்கு உள்ள இருக்கக்கூடிய கேமரா முன்னாடி ஆடிச்சே இருப்பாரு. அப்புறம் சக போட்டியாளர் கிட்ட சண்டையும் போடுவாரு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டாரு. ஆனா இப்ப மறுபடியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்காரு. அங்க போய் பாக்குறவங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுவாருன்னு பார்த்தா அதையெல்லாம் விட்டுட்டு திவ்யா பின்னாடி சுத்திட்டு இருக்காரு. ரீசெண்டா கூட பிக் பாஸ் திவ்யா கிட்ட இந்த வீட்டுல இருக்கிறவங்கள யாரு உங்களை அதிக நேரம் சிரிக்க வச்சாங்கன்னு கேட்க அதுக்கு திவ்யா, கானா வினோத் திவாகரோட காம்போ தான் ரொம்ப நல்லா இருக்கும், அவங்க கிண்டல் பண்ணிக்கிறத பார்த்து தான் நான் ரொம்ப சிரிச்சேன்னு சொன்னாங்க. அதுல இருந்து திவாகர் திவ்யா பின்னாடியே சுத்த ஆரம்பிச்சது மட்டுமல்லாம ஹாய் திவ்யா உங்க நம்பர் கொடுங்கன்னு கேட்க அதுக்கு அவங்களும் எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனி எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தும் விடாத திவாகர் நான் ரொம்ப நல்ல பையன் திவ்யா, சொன்னோம் ஹாய் ஹோலவாவது சொல்லிக்கிறேன், நம்பர் கொடுங்கன்னு கேட்டாரு. ஆனா இப்போ ஒருபடி மேல போய் திவ்யா போட்டோவை எடுத்து தன்னோட பேக்ல வச்சுக்கிட்டு திவ்யாவை நான் ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. இதனால ரொம்பவே கடுப்பான திவ்யா திவாகர் கிட்ட இருந்த போட்டோவை பிடுங்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸும் இங்க இருந்தும் யாரும் யாரோட போட்டோவும் எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உடனே திவாகர் எனக்கு கிடைக்காதது வேற யாருக்குமே கிடைக்காதுன்னு நினைச்சேன், அப்படியே நடந்துடுச்சுன்னு சொல்ல இந்த வீடியோ பார்த்த பலரும் என்னையா இந்த ஆளோட அக்கப்போரை தாங்கவே முடியல, எலிமினேட் ஆகி வெளியே போய் இப்ப மறுபடியும் உள்ள வந்து கடுப்பேத்துறாருன்னு கழிவுத்த ஆரம்பிச்சாங்க. சிலரோ இது ரொம்ப தப்பான செயல், திவாகர் தொடர்ந்து திவ்யா கிட்ட அநாகரமாக நடந்துட்டு இருக்காரு, இதை எதிர்த்து யாருமே பேச மாட்டாங்கன்னு கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இதற்கிடையில இந்த சீசனோட டைட்டில் வின்னர் யாருங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டும் வெளியாகிருக்கு. அதாவது நேத்து பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இறுதி போட்டிக்கான ஷூட்டிங் நடத்தப்பட்டிருக்கு. அந்த போட்டியில 4வது இடத்தை விக்ரமும் 3வது இடத்தை அரோராவும் பிடிச்சிருக்காங்க. அதே போல 2வது இடத்தை சபரி பிடிச்சிருந்தாரு. இதுல திவ்யா எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி முதலிடத்தை பிடிச்சி டைட்டில் வினரா ஆனாங்க. இதை பார்த்த பலரும் திவ்யாவுக்கு தங்களோட வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வராங்க. டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்ல சாண்ட்ராவை பார்வதியும் கமருதனும் 8 உதிச்சு கீழே தள்ளிவிட்டாங்க. அப்போ திவ்யா பார்வதி மேல ரொம்ப கடுப்பாகி அவங்கள திட்ட ஆரம்பிச்சாங்க. விளையாட்டு நேரத்துல சரியா விளையாடியும் எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல சரியா பேசினதால திவ்யாவை பல பேருக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சது. அதுல இருந்து அவங்களோட ஓட்டு எகிர ஆரம்பிச்சது. சோ இப்போ டைட்டில் வினரா வந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில வைல்ட் கார்டு மூலமா என்ட்ரு ஆனவங்க டைட்டில் வினர் ஆகிறது இதுவே 2வது முறை. முதல் தடவை அர்ச்சனா வைல்ட் கார்டு மூலமா என்ட்ரு ஆகி அதுக்கப்புறம் டைட்டில் வினர் ஆனாங்க. இப்போ திவ்யா டைட்டில் வினர் ஆயிருக்காங்க. சோ அவங்களுக்கு நானும் வாழ்த்து சொல்லிக்கிறேன்.